ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னா பூரியும் அதுக்கேற்ற ஒரு உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். என்னென்னா ஒன் பார்ட் ரெசிப்பியாக நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நான் முதல்ல குக்கர் வச்சுக்கிறேன். இந்த குக்கர் வந்து எனக்கு குழம்பு செய்கிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு கிளாஸ் அரிசி போட்டு வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப சூப்பரான ஒரு குக்கர். இது வந்து ப்ரெஸ்டீஜில் 3 லிட்டர் குக்கர். உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் எந்த குக்கர் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த குக்கர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு வீடியோக்காக இருந்தாலும் சரி, வீட்டில் கம்மியாக சமைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த குக்கர் வந்து சூப்பராக பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே உருளைக்கிழங்கு ஒரு கேரட் தோல் சீவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதில் வெங்காயம் இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து தாளித்து விட போகிறோம். நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, பூரி செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த மசாலா வந்து நமக்கு ரெடி ஆயிரும். நம்ம எப்பயுமே உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு தாளித்து விடுவோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி நான் ஒரே குக்கரில் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து 2 வெங்காயம், 4 போல் பச்சை மிளகாய். வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்க தேவையில்லை, சும்மா லைட்டாக. அது கூட ஒரு குட்டி தக்காளியாக, ஒரே ஒரு தக்காளி, நிறைய சேர்க்காதீங்க, சும்மா குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி. பெருசாக இருந்தால் அதில் பாதி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்து மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், சும்மா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். அந்த கலருக்காக மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன், அது காரத்துக்காக இல்லை, கலருக்காக இத்தினூண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் 2 சேர்த்து 300 கிராம் அளவுக்கு. அடுத்து உப்பு போட்டுடலாம். அவ்வளோதான். உப்பெல்லாம் போட்டு நம்ம கலந்துட்டோம் இல்லையா? இப்போ தண்ணி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு, அதிகமாக வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்ல இந்த கிழங்கு இந்த அளவுக்கு முங்கி இருக்கணும், அந்த அளவுக்கு. ஏன்னா கெட்டியாக தானே இருக்கணும், அதனால் நிறைய தண்ணி வேணாம். இந்த அளவுக்கு முங்கின அளவுக்கு ஊற்றினா போதும். விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உருளைக்கிழங்கு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு கேரட் 2 இந்த மாதிரி போட்டிருக்கேன். 2 சம அளவு எடுக்கல. உருளைக்கிழங்கு அதிகமாகவும் கேரட் கம்மியாகவும் தான் இருக்கும். அந்த மாதிரி போட்டு தான் நான் வந்து தாளிச்சு விட்ருக்கேன். அவ்வளோதான். இது விசில் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ பூரி செஞ்சுக்கலாம். பூரிக்கு மாவு எடுக்கிறதுக்குள்ளே விசிலே வந்துருச்சு. நான் என்ன செய்கிறது சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால ஒன்றுன்னா நான் வந்து ப்ராசஸ் வந்து தனித்தனியாக செய்கிறேன். இதுவே நான் வீடியோ எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மசாலாவை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இதை அப்படியே பிணைஞ்சு நான் அப்படியே போட்டிருந்துருப்பேன். சரி, வீடியோ காட்டணுமே அப்படின்றதுக்காக தான் இப்போ தனித்தனியாக செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து ஒரு 1/4 கிலோ, ஒரு 300 கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து மாவை பிசைக்கிறோம். குக்கரையும் ஆஃப் பண்ணி விட்ருவோம். 300 கிராம் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்திருக்கேன். அதுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பூரி உப்பலாக இருக்கணும் அப்படின்னா மட்டும் ரவை சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு சாஃப்டாக இருந்தாலே பிடிக்கும் அப்படின்னா ரவை வந்து சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான். அதை போட்டு கலந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவையை மட்டும் போட்டு கலந்துக்கோங்க. நீங்கள் மைதாவில் பூரி செய்கிறீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. வேறு எதுவும் இதெல்லாம் சேர்க்கறதில்ல. அதே போல் நம்ம வந்து சப்பாத்திக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் சுடு தண்ணி ஊற்றி பிசைவேன். ஆனால் பூரிக்கு வந்து பச்சை தண்ணி ஊற்றி தான் பிசைவேன். நம்ம மாவு பிசைகிறப்பவே ஒரு பக்கம் எண்ணெயும் ஊற்றி வச்சிட்டோம்னா அது ஒரு பக்கம் காஞ்சிரும். பூரிக்கு வந்து நம்ம சப்பாத்திக்கு மாதிரி மாவை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அப்படின்ல, பிணைஞ்ச உடனே தேய்ச்சி போட்டுடலாம். மாவு வந்து பிசைஞ்சாச்சு, அவ்வளோதான். ஊற வைக்கலாம் தேவையில்லை. அப்படியே நம்ம தேய்க்கிறோம், போடுறோம். இது போல் தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா சின்னதாக, நம்ம சப்பாத்திக்கு மாதிரி தேய்க்காமல். இது வந்து சமையல் தெரிஞ்சவங்களுக்கு இல்லைப்பா இந்த டிப்ஸு, பிகினர்ஸ்க்கு அவங்களுக்கான டிப்ஸ் இது. இந்த மாதிரி குட்டியாக மாவு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவை ஒரு சப்பாத்திக்கு இவ்வளோ மாவு எடுக்கிறீங்கன்னா அதில் பாதியாக 2ஆக போட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி குட்டி சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க. அதே போல் போட்ட உடனே போட்டதுமே எடுக்காமல் கொஞ்சம் 4-5 பூரியாக போட்டு எடுத்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்கும். சரியா? நான் எப்பயுமே சொல்கிறது தான் இன்னைக்கு சொல்கிறேன். பூரிக்கு மாவு பிணைஞ்சு ஒரு 4வது பூரியை தேய்ச்சிட்டு இன்னி வந்து ஸ்டீமே இறங்கலை பார்த்துக்கோங்க. இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ள அந்த ஸ்டீம் இறங்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அதனால தான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் மசாலா ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பூரியை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரொம்ப சிம்பிள் வேலையாக முடியணும்னா இது போல் குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு அப்படியே நீங்கள் பூரிக்கு தேய்ச்சி போடுங்க. டக்குன்னு வேலை முடிஞ்சிடும்.
பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கா. இப்போ வந்து இந்த மாதிரி மத்து வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். இல்லைன்னா ஆறுச்சுனாலே அது கெட்டியாயிரும். ஏன்னா உருளைக்கிழங்கு தானே, கொஞ்சம் ஆற விட்டோம்னாலே கெட்டியாயிரும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா அந்த மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மசிச்சு விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவிட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், முன்னாடி நம்ம மசிக்கிறப்ப இருந்த தண்ணி இப்போ இல்லை பாருங்கள். ஆற ஆற நமக்கு வந்து கெட்டி பக்குவத்துக்கு வந்துடும். அதனால் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க கூட வைக்க தேவையில்லை. உப்பு மட்டும் சரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அருமையான பூரி மசாலா ரெடி. எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. அப்படி போடுங்க, அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. எண்ணெய் வந்து காயாமல் இருந்துச்சுன்னா பூரி ஃபுல்லாக எண்ணெய் நிறைஞ்சிரும். அதனால் எண்ணெயை வந்து நல்லா காய விட்டு இந்த மாதிரி போட்டு எடுங்க, உடனே எலும்பி வரும் இந்த மாதிரி. அவ்வளோதான், பூரி பாருங்கள் இவ்வளோ சூப்பராக உப்பெல்லாம் வந்திருக்கு. இதே போல் மற்ற பூரியும் போட்டு எடுத்துக்கலாம். ரவை போட்டு நம்ம பூரி செஞ்சோம்னா அந்த உப்பல் வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நல்ல உருண்டையாக பூரியை வச்சு இப்படி அமுத்தி சாப்பிட்றது பிடிக்கும். சிலருக்கு வந்து சாஃப்டாக பிடிக்கும். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு சாஃப்டான பூரி தான் பிடிக்கும். அஸ்மாவுக்கு வந்து இந்த மாதிரி இப்படி உப்பி இருந்தால் பிடிக்கும். அஸ்மாவுக்கு அவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும். பழைய பூரி. ஆமாம், அஸ்மாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் செஞ்சால் மதியம் சாப்பிடுவியான். அந்த மாதிரியாவே அடியில் தேடி பிடிப்பியா எங்கே சாஃப்டாக பூரி இருக்குது அப்படின்னு. அதுவும் அவனுக்கு மைதா மாவு பூரி தான் ரொம்ப பிடிக்கும். அஸ்மாவுக்கும் பிடிக்கும். ஆனால் அதுக்கு வந்து உப்பெல்லாம் இருக்கணும். அவனுக்கு வந்து மைதா மாவு பூரியாக இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும். ஏன்னா அது வந்து பரோட்டா டேஸ்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பூரியும் மசாலாவும் சட்னி செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இதே போல் ஒரு பக்கம் மசாலாவும் ஒரு பக்கம் பூரியும் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். அவசரத்துக்கு செய்யணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு அப்புறமா தாளித்து அந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டு நம்ம செய்வோம். இப்போ குக்கரில் வச்சு உருளைக்கிழங்கு வேகிற நேரத்துலையே மசாலாவும் ரெடி பண்ணுறது நமக்கு ரொம்ப சிம்பிளான வேலை முடிஞ்சிடும். இதே போல் நீங்களும் பூரி மசாலா 2 விசிலில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேலையும் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள்.